வணக்கம் livechennai.com வியூவர்ஸ். சென்னை அரக்கோணம் டு செங்கல்பட்டு இடையேயான ரயில்வே வட்டார பாதையில் குறிப்பாக அரக்கோணம் டு செங்கல்பட்டு இடையேயான ஒற்றை வழித்தடத்தை இரட்டை வழித்தடமாக மாற்றுவதற்கான மிக முக்கிய திட்டத்திற்கு மத்திய ரயில்வே அமைச்சகமானது தற்போது ஒப்புதல் அளித்துள்ளது. வாருங்கள் இதை பற்றின விரிவான தகவல்களை இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். இந்த திட்டத்தின் பாதை நீளமானது அரக்கோணம் முதல் செங்கல்பட்டு வரை மொத்தமாக 68 கிலோமீட்டர் ஆகும். மேலும் இந்த திட்டத்திற்காக ரூபாய் 993 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மற்றும் அரக்கோணம் சந்திப்புகள் உட்பட மொத்தம் 12 ரயில் நிலையங்கள் இந்த வழித்தடத்தில் அமைகின்றன. இதில் 5 கடக்கும் நிலையங்களும் 5 சிறிய நிறுத்தங்களும் அடங்கும். மேலும் தற்போது சென்னை கடற்கரை, தாம்பரம், செங்கல்பட்டு மற்றும் அரக்கோணம் ஆகிய பகுதிகளை இணைக்கும் சென்னை புறநகர் வட்ட ரயில் அமைப்பில் அரக்கோணம் டு செங்கல்பட்டு பகுதி மட்டும் ஒற்றை வழித்தடமாக இருப்பதால் பல சவால்கள் உள்ளன. இந்த இரட்டை வழித்தட திட்டத்தின் மூலமாக பின்வரும் நன்மைகள் நமக்கு கிடைக்கின்றன. தற்போது ஒற்றை பாதையாக இருப்பதால் எதிரெதிரே வரும் ரயில்களுக்காக நிலையங்களில் காத்திருக்க வேண்டிய நிலை உள்ளது. இரட்டை பாதையாக மாறும்போது ரயில்கள் தாமதமின்றி மிக துல்லியமாக நேரத்திற்கு இயக்கப்படும். மேலும் சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான கூடுதல் புறநகர் ரயில் சேவைகளை இயக்க இது வழிவகுக்கின்றன. மேலும் இந்த ரயில் பாதை ஸ்ரீபெரும்புதூர், ஒரகடம், இருங்காட்டுக்கோட்டை மற்றும் மகேந்திரா வேர்ல்டு சிட்டி போன்ற சென்னையின் முதன்மையான தொழில்பேட்டைகளுக்கு மிக அருகில் அல்லது அவற்றை இணைக்கும் விதமாக அமைந்துள்ளது. இதனால் ஆட்டோமொபைல், சிமெண்ட், இரும்பு மற்றும் தானிய போக்குவரத்துக்கான சரக்கு ரயில்கள் தடையின்றி இயக்க முடியும். காஞ்சிபுரம் அருகே அமையவிருக்கும் புதிய பரந்தூர் சர்வதேச விமான நிலைய திட்டம் இந்த வழித்தடத்திற்கு மிக அருகில் வருவதால் எதிர்காலத்தில் விமான பயணிகளுக்கான அதிவேக போக்குவரத்து தேவையை பூர்த்தி செய்ய இந்த திட்டமானது மிக முக்கிய பங்கு வகிக்கும் வகையில் அமைகின்றன. மேலும் இந்த திட்டத்திற்கான தற்போதைய நிலை மற்றும் செயல்பாடுகள் 2023 இதற்கான இறுதி இருப்பிட ஆய்வு தொடங்கப்பட்டு 2025 இறுதியில் இதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டது. தற்போது மத்திய அரசானது அதிகாரப்பூர்வ ஒப்புதல் அளித்துள்ளதால் அடுத்த கட்டமாக நிலம் கையகப்படுத்துதல் மற்றும் டெண்டர் கோருதல் போன்ற பணிகள் விரைவாக தொடங்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த திட்டம் முழுமையடையும் போது சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான பொதுமக்களும் தொழில்துறையினரும் மிகப்பெரிய அளவில் பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.